இந்த அம்மாவுக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி உதவி பண்ணதா ஒரு தகவல் அதுவும் ஒரு சொல்றாங்க. தகவல் வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த அம்மா இல்ல இதையெல்லாம் நம்ம ஐயா தானே வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். அததாங்க பாக்கெட்ல வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே. சட்டம் ஒழுங்கு உள்துறை அமைச்சர் யாரு? அவர்தானே. போலீஸ் யார்கிட்ட கண்ட்ரோல்ல இருக்கு? காவல்துறை. அவர் கண்ட்ரோல் நீங்க தானே சொன்னீங்க பாக்கெட்ல வச்சிருக்காருன்னு. இதெல்லாம் அவர் தாங்க கேள்வி கேட்கணும். ஏன் அது பண்ணல? யார் அந்த ஐஏஎஸ் அதிகாரி? உடனே டிரான்ஸ்பர் பண்ணுங்க. என்னங்க நாங்களுக்கு கொள்கை எதிரி அதெல்லாம் தாண்டி அம்மையார் ஜெயலலிதா தான் நேத்துக்கு என்ன நடந்திருக்கும்ன்ற ஒரு கேள்வி இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வருதா? ஒரு கடுமையான நடவடிக்கை வந்திருக்கும். கண்டிப்பான நடவடிக்கை. குறைந்தபட்சம் ஐயா கலைஞர் இருந்திருந்தா கூட கண்டிப்பான ஒரு நடவடிக்கை. அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்திருக்கும். இங்க எதுவுமே நடக்கலையே. என்னங்க நடந்தது? அப்பலாம் எஸ்பியை நடக்கல. சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. கண் துடைப்புங்க. கண் துடைப்புக்காக பண்றது அதெல்லாம். 5 காவலர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சரி ஓகே. என்ன அடுத்த கட்டம் அந்த என்ன தீர்வு குடுக்க போறீங்க நீங்க? அந்த குடும்பத்துக்கு என்ன குடுக்க போறீங்க? சும்மா கேட்டா சஸ்பெண்ட் பண்ணிட்டோம். 2 மாசம் கழிச்சு திரும்ப போஸ்டிங் குடுக்க போறீங்க. அதான் போன்ல பேசிட்டாரு முதல்வர் ஆறுதல் சொல்லிருக்காரு. சரி அதே 2022ல விக்னேஷ்க்கு நடந்தபோது இதே நடவடிக்கை தான். இப்போ அந்த அதிகாரிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வேலையே கிடையாது போடான்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? திரும்ப இந்த பிரச்சனை நடக்குமா?